போன வருஷம் கேட்ட ஒரு கொஸ்டின். உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? பாருங்கள், இப்போ நான் ஒரு உருளையை வரைஞ்சிட்டு அதோட உயரம் எவ்வளோ போட்டிருக்கான்? 4 போட்டிருக்கிறான். அதோட அடிப்பரப்புனா பாருங்கள், இதுதான் அடிப்பரப்பு. சரியா? அடிப்பரப்பு எவ்வளவு? 500 சதுர மீட்டர். 500 சதுர மீட்டர்னால் இது என்ன ஆகுதுன்னு அப்படின்னா நம்மளுக்கு இது ஒரு வட்டம். சரிங்களா? அப்போ அடிப்பரப்புனா வட்டத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்னென்னா πr². சரிங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்குறோம். வட்டத்தின் பரப்பு அடிப்பரப்புனாலே நம்மளுக்கு அது என்னது? ஒரு வட்டம். அப்போ வட்டத்தின் பரப்புக்கான ஃபார்முலா πr². எவ்வளோ கொடுத்துருக்கான்? 500 சதுர மீட்டர். அடுத்து உயரம் h எவ்வளவு? 4 மீட்டர். ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம்? உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவு ஃபார்முலா πr²h. πr² மதிப்பு இங்கே ஃபுல்லாகவே எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 500. அப்போ இதோட வேல்யூ ஃபுல்லாக நம்மளுக்கு 500 இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு எவ்வளவு? 4. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4 5 20. அந்த 2 0 தூக்கி அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ மீட்டர் கியூப் 2000 மீட்டர் கியூப். எங்கே ஆன்சர் இருக்குன்னு பாருங்கள். ஏ ஆப்ஷன் இதுதான் கரெக்ட்.